ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கோவாவில் ஸ்கூல் ரீஓப்பன் நவம்பர் 21ஆம் தேதி ஓப்பன் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா தந்தி நியூஸ் பேப்பரில் வெளியான ஒரு செய்தி தான். கோவாவில் கொரோனா தொற்று பாதிப்பால் பள்ளிகள் மூடப்பட்டிருந்த நிலையில் நவம்பர் 21ஆம் தேதி முதல் மீண்டும் திறக்கப்பட உள்ளதாக அம்மாநில அரசு அறிவிச்சிருக்காங்க. அதையொற்றி பள்ளிகள் திறப்பில் பின்பற்ற வேண்டிய வழிகாட்டு நெறிமுறைகளையும் அம்மாநில அரசு வெளியிட்டுள்ளது. அதன்படி ஒரு வகுப்பில் 12க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இருக்கக்கூடாது என்றும் ஒற்றை சாளர முறையில் வகுப்புகளை நடத்தவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பள்ளி வளாகத்திற்குள் மாணவர்கள் நுழைந்தவுடன் கைகளை சானிடைசர் கொண்டு சுத்தம் செய்ய வேண்டும். வகுப்பறையில் குறைந்தபட்சம் 6 அடி தூரத்துடன் தனிநபர் இடைவெளியினை பின்பற்றுமாறு அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆய்வகங்களில் திறன் அடிப்படையிலான பயிற்சிக்கு பயிற்சி உபகரணங்களை பயன்படுத்துவதற்கு முன்னும் பின்னும் மாணவர்கள் தங்களது கைகளை தூய்மைப்படுத்தி உறுதி செய்ய வேண்டும் என்றும் முகக்கவசம் மற்றும் கிருமி நாசினிகள் கிடைப்பதை உறுதிப்படுத்த வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ இது பார்த்திங்கன்னா கோவாவில் ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ எப்போனா நவம்பர் 21ஆம் தேதியிலிருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தினத்தந்தி பேப்பரில் வெளியான ஒரு நியூஸு. இதோட லிங்க் கீழே கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.